பாஜகவிலிருந்து மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகியதாக தகவல் சொல்லப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கப் போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவிலிருந்து மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகியதாக தகவல் சொல்லப்படுகிறது. முன்பாக பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து அவர் கடிதம் அளித்திருந்தார். தான் தமிழக பாஜகவில் ஓரங்கட்டப்படுவதாக மற்றும் தனக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக அவர் கடிதத்தை அளித்திருந்தார். இந்நிலையில் பாஜகவிலிருந்து மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகியதாக தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அவர் புதிய கட்சியை தொடங்கப் போகிறாரா என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. முன்பாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்திருந்தார் அண்ணாமலை. அவரிடம் கடிதம் அளித்திருந்தார். தொடர்ந்து பாஜகவிலிருந்து மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகியதாக தகவல் சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, நிதின் நபீனை சந்தித்த பிறகு அண்ணாமலை இந்த முடிவை எடுத்திருக்கிறார். பாஜகவிலிருந்து விலகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? இதன் பின்னணி என்ன? பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே தொடர்ச்சியாக பாஜகனுடைய மாநில தலைமை மற்றும் தேசிய தலைமை மீது அதிருப்தியில் காணப்பட்டார். கூட்டணி அமைக்கும் விவகாரம், சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவது, அந்த ஒரு கூட்டணி விவகாரத்தில் பாஜகவுடைய தேசிய தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் இடையே பல்வேறு முரண்பாடுகள் இருந்தது. தனித்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அண்ணாமலை எடுத்த நிலையில் அவர் மாற்றப்பட்டு புதிதாக அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் பதவிக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டார். இந்த சூழ்நிலையில் தான் பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லி நேற்றைய தினம் சென்ற அண்ணாமலை இன்று காலை சரியாக 9 மணி அளவிலே பாஜகனுடைய மாநில தேசிய தலைமை அலுவலகத்தில் தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து தான் தொடர்ச்சியாக இந்த அந்த அரசியல் சூழலில் பயணிக்க விரும்பவில்லை. ஒரு பக்கம் மாநில தலைமை தன்னை தொடர்ச்சியாக ஓரம் கட்டுகிறது. சுயமாக முடிவெடுக்க தன்னால் முடியவில்லை. தற்போதைய தமிழக அரசியல் சூழலில் சில ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தமிழக பாஜகவால் தொடர்ச்சியாக காலூன்ற முடியும். இப்படி இருக்கும் பொழுது எனக்கு இதற்கான சூழல் அமையவில்லை. இதனால் தான் நான் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக ஒரு கனத்த இதயத்துடன் இந்த முடிவை எடுத்திருப்பதாக விரிவான ஒரு அறிக்கையும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் வழங்கியிருக்க. அண்ணாமலையை பொறுத்தளவு முன்னாள் தலைவர் அமித்ஷா முன்னிலையில் தான் டெல்லியில் நேரடியாக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார். தன்னுடைய ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்த பிறகு டெல்லியில் தான் அவர் இணைந்தார். அதனால்தான் டெல்லியில் தன்னுடைய நிலைப்பாட்டை சுமூகமாக தெரிவித்திருக்கிறார். பல சமாதான முயற்சிகள் தொடர்ச்சியாக மாநில அளவிலும் தேசிய அளவிலும் அவருக்கான பொறுப்புகள் வழங்கப்படலாம், அமைச்சரவை உள்ளிட்ட பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அவர் தெளிவாக இருக்கிறார். தான் மாநில தலைவராக மீண்டும் செயல்பட்டு ஒரு ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கட்சியில் தனக்கான ஒரு நிலையான ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட முடியும். ஆனால் தற்போதைய சூழலில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் தான் நூற்றில் ஒரு நபராக செயல்பட வாய்ப்பில்லை. இத்தகைய சூழலில் தான் தன்னுடைய ராஜினாமா முடிவை அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். BL சந்தோஷ், தன்னுடைய அரசியல் குருவாக நினைக்கக்கூடிய BL சந்தோஷும் அவர் நேரடியாக பேசியிருக்கிறார். தன்னுடைய பயணத்தில் அமித்ஷாவை சந்திக்க கடைசி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு அது தோல்வியில் முடிந்திருக்கிறது. அமித்ஷாவால் நேரம் கொடுக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் அவர் அவசரமாக அவருடைய நாம் நேரடியாக கேட்கும் பொழுது ஒரு சிறிய முயற்சியாகத்தான் நான் டெல்லி சென்றேன், மீண்டும் சென்னை திரும்புவதாக அவருடைய வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. நாளை மறுநாள் அவருடைய பிறந்த நாள் அன்று தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு சம்பந்தமாக அதிகாரப்பூர்வமாக நிலைப்பாட்டை அவர் நேரடியாக தெரிவிக்கிறார். ஒரு பக்கம் மாநில தலைவர்கள் சிலரும் அண்ணாமலையை நேரடியாக ட்விட்டர் மற்றும் எக்ஸ் தள வாயிலாக நேரடியாக விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். கட்சியை பொறுத்தளவு யாரும் ஒருவரை நம்பி இல்லை, பாஜகவிற்கு பல வரலாறு இருக்கிறது என ஒரு முரண்பாடு நேரடியாக சமூக வலைதளங்கள் வெளிப்படாக தெரிவிக்கிறது. அவர் செயலரிடம் நேற்று தெரிவிக்கும் பொழுதே 2 நாட்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறேன் என தெரிவித்தார். தன்னுடைய ஒரு பக்கம் அவர் தன்னுடைய அரசு ஏற்கனவே வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை பயன்படுத்தாமல் இருக்க கட்சி கொடியை கலைத்து விட்டார். தொடர்ச்சியாக பாஜகவுடைய அந்த சிபிஎஸ்இ விவகாரத்தில் மத்திய அரசை நேரடியாக விமர்சனம் செய்த பொழுதே அவர் பாஜகவில் இருந்து விலக முடிவெடுத்து விட்டதாக அந்த தகவல் என்பது வேகமாக பரவியது. அதனை உறுதி செய்யும் பொருட்டு தான் அவருடைய டெல்லி பயணம் மேற்கொண்டு டெல்லியில் ஒரு ஆக்கப்பூர்வமாக தலைவர்களை சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடைய தேசிய தலைமை இதில் என்ன முடிவெடுக்க போகிறது? ஒரு பக்கம் சமாதான முயற்சி தோல்வியடைந்த நிலையில் அடுத்த கட்டமாக
பாஜகவுடைய தேசிய தலைமை பெரிய அளவில் செயல்படவில்லை. பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் தெரிவித்துக்க அதிமுகவுடைய கூட்டணி உள்ளிட்ட கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பக்கம் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்த பிறகுதான் இந்த முடிவை அவர் எடுத்துக்க தன்னுடைய ஏன் இந்த கட்சியிலிருந்து தான் விலகுகிறேன் என்ற காரணத்தை விரிவாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலை நாளை மறுநாள் சென்னை அல்லது கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு சம்பந்தமாக விரிவாக தெரிவிக்கிறார். தற்பொழுது அவர் கட்சியிலும் பெரிய அளவில் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. முன்னாள் தலைவர், தேசிய செயற்குழு உறுப்பினர் என்ற ஒரு பொறுப்பு மட்டும்தான் இருக்கு. இதன் மூலமாக ஆக்கப்பூர்வமாக செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளிலிருந்து விலகி இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது உறுதிப்படுத்துகின்றன. ஆனந்தி.